Hi sir, welcome to Yamaha Lakshmi Saraswati Motors. Yes. Thank you sir. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா we are coming from 300 Auto channel, யூடியூப் சேனல் ரொம்ப பிரமாண்டமாக பெருசாக சூப்பராக ஆரம்பிச்சிருக்கோம். உங்களுக்கு பைக் ரிவ்யூ பற்றி நாங்கள் அப்படியே கண்டினியூஸாக நிறைய பைக்ஸ் பற்றி சொல்லணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கோம். சரி எஸ் சார் சொல்லுங்கள் சார், நீங்கள் சொன்னீங்கன்னா சார் நான் கண்டிப்பாக இப்போ Yamaha கம்பெனியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா புதுசாக லான்ச் பண்ணிக்கிற பைக் FZ25. ஸோ இதனுடைய Yamaha பற்றி சொல்லணுன்ற அவசியம் இல்லை, எல்லாம் நிறைய பேர் தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இன்ஜின் வந்து ஃபஸ்ட்டு. ஸோ அதுக்கடுத்து ரோட் கிரிப் பார்த்தீங்கன்னா Yamaha மட்டும்தான் இருக்கும். Yamaha தவிர மீது எல்லா பைக்லையுமே வந்துட்டு ரோட் கிரிப் கம்மியாக தான் இருக்கும். இன்ஜினோட குவாலிட்டி பற்றி சொல்லணுன்ற அவசியம் இல்லை, இது மக்களுக்கு எல்லாருமே தெரியும். ஸோ இது இந்த குட்டி பார்த்தீங்கன்னா 250cc சார், இன்ஜின் 250cc கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃப்ரண்ட் ஃபோர்க் பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் ஃபோர்க் சார், டெலஸ்கோபிக் ஃபோர்க் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோர்க் நல்லா ஹெவியாக இருக்கும். ஸோ எல்இடி பல்ப் பார்த்தீங்கன்னா எல்இடி பல்ப் கொடுத்துருக்காங்க, ஹெட்லைட் வந்து எல்இடி பல்ப், அதே மாதிரி டேஞ்சர் பல்ப்பும் வந்துட்டு எல்இடியில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ எவ்வளோ லாங்காக போனாலும் நமக்கு வந்து பேக் பெயின் வராது. ஸோ சென்ட்ரல் சேகத்தில் கொடுத்துருக்கா மோனோக்ராஸ் சஸ்பென்ஷன் சார் அது. ஸோ அதனால் பேக் பெயின் வரதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஒரு 100-120 ஸ்பீடு போகும்போது கூட ஒரு 50-60 போகிற மாதிரி தான் நமக்கு ஃபீலிங் இருக்கும். ஸோ பயம் இல்லாமல் வண்டி ஓட்டலாம். எவ்வளோ லாங் போனாலும் வந்து பேக் பெயின் வரதுக்கு வாய்ப்பு கிடையாதுங்க. ஸோ இதில் சீட்டோட ஹைட் பார்த்தீங்கன்னா 795 mm கொடுத்துருக்காங்க. ஸோ டயர் வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா 1360 mm கொடுத்துருக்காங்க. பெட்ரோல் டேங்க் பார்த்தீங்கன்னா 14 லிட்டர் பிடிக்கும் சார். FZ25 பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பெட்ரோல் வந்து ஒரு ட்ராப் கூட வேஸ்ட் ஆகும் சார். ஃபியூல் இன்ஜெக்ஷன் டைப் கொடுத்துருக்காங்க. ஸோ பெட்ரோல் பார்த்தீங்கன்னா டேங்க் மூடி ஓப்பன் பண்ணால் தான் எடுக்க முடியும், மற்றபடி எந்த முறையுமே எடுக்க முடியாது. பெட்ரோல் தரது வாய்ப்பு கிடையாது. ஸோ பெட்ரோல் ஒரு ட்ராப் கூட வேஸ்ட் ஆகாமல் கஸ்டமருக்கு சேவ் ஆகும். 2 டிஸ்க் வருது சார், ஃப்ரண்ட் டிஸ்க் வருது, பேக் டிஸ்க் வருது. ஸோ எக்ஸலன்ட் டிஸ்க் ஸ்டாப்பர் சார் இது. பிரேக் அடிச்ச இடத்துல நிற்கும் வண்டி ஜெர்க் ஆகிறது, ஸ்கிட் ஆகிற வாய்ப்புலாம் Yamaha எப்பவுமே கிடையாது. அதுக்கப்புறம் இந்த மைலேஜ் பற்றி எதுவும் சொல்லுங்கள் சார். FZ பொறுத்த வரைக்கும் மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா 250cc மைலேஜ் அதிகமாக வர வண்டி இது ஒன்று தான் சார். FZல மினிமம் 40 கண்டிப்பாக வரும். ஸோ நம்ம டிரைவிங் பொறுத்து தான் அது. நம்ம எப்படி ஆஃபாக ட்ரைவ் பண்ணாமல் ஸ்மூத்தாக ட்ரைவ் பண்ணோம்னா 40 கண்டிப்பாக மைலேஜ் வரும். ஸோ அதுக்கடுத்து மீட்ரு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து சென்சார் கொடுத்துருக்காங்க சார். நம்ம ஃபியூச்சரில் எதனா ப்ராப்ளம்னு பார்க்கும்போது நம்ம வந்து எல்லாத்தையும் கழட்டி பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. ஸோ நம்ம டிஸ்பிளேலே பார்த்துக்கலாம், என்ன ப்ராப்ளம்ன்றது டிஸ்பிளேலே பார்த்துக்கலாம். இது வெளி மெக்கானிக்கிட்ட லோக்கலில் ஒன்றுன்ற அவசியம் இல்லை. ஆமாம், எல்லாமே டிஸ்பிளேலே தெரிஞ்சிடும். டியூப்லெஸ் டயர்ன்றதால நமக்கு எந்த இடத்துல பஞ்சர் ஆனாலும் நம்ம அப்படியே ஓட்டிகிட்டே வரலாம். அதே இடத்துல நின்று பஞ்சர் போடணுன்ற அவசியமும் இல்லை. வண்டி பார்த்துட்டு அப்படியே செம்மையாக இருக்குது. அப்படியே பார்த்துன்னு ஒரு ரவுண்ட் ஓட்டி பார்க்கணும், ரொம்ப இருக்குது. வண்டி ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாமா? பார்க்கலாம் சார், ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. சார் வண்டி FZ25 டெஸ்ட் ரைட் பண்ணீங்க, அதை பற்றி உங்களுக்கு எப்படி இருந்தது, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன? ஆசமாக இருந்துச்சு சார் ஓட்டுறதுக்கு. அப்பா அது மாதிரி இதுக்கு முன்னாடி இந்த வண்டி ஓட்டதில்லை. செம்ம பிக்கப், செம்ம அப்படியே சர்ன்னு என்ன அழகாக இருக்குப்பா. கியர் ஷிஃப்டிங்காக இது வரைக்கும் கியர் ஷிஃப்டிங் ஒரு பைக் மாற்றினா கியர் ஷிஃப்டிங் வந்து ரொம்ப அப்படியே கடுப்பாக முடியவே அது போடுறது. ஆனால் இந்த வந்து சும்மா அப்படியே சாஃப்டாக ரொம்ப அழகாக இருக்கும். அது மாதிரி கண்டிப்பாக இந்த பைக் நெக்ஸ்ட் மந்த்தே நான் புக் பண்ணி ஷோரூமில் வாங்குறேன். வாங்கிட்டு அதே மாதிரி எனக்கு 300 Auto சார்பாக இன்னும் நிறைய பேர் வாங்கணும்னு ரொம்ப பார்க்குறேன். அதே மாதிரி இந்த டிஷர்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ், வண்டி ஓட்டுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, ரொம்ப சந்தோஷப்படுறேன். டிஷர்ட் நானே எடுத்துக்கலாம்ல? எடுத்துங்க சார், உங்களுக்கு தான். தேங்க்யூ ஸோ மச். ஒரு ரிவ்யூவராக சொல்ல, உண்மையாக சொல்ல, ஒரு காமன் மேனாக சொல்கிறேன், ரொம்ப சமாசம் எக்ஸ்பீரியன்ஸ். சான்ஸ் கண்டிப்பாக நீங்களும் வாங்கி வண்டி வந்து ஓட்டி பாருங்கள், சூப்பராக இருக்கும். எங்கள் 300 சேனலோட ரேட்டிங் 8.7 ஃபார் திஸ் பைக் Yamaha FC25. 300 Auto, please subscribe, comment and share. Please comment பண்ணுங்க, share பண்ணுங்க, like பண்ணுங்க. 300 not out. In this thrilling drive.